நாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் 2 சத்தியங்களை நாம் தியானித்தோம். ஒன்று, இயேசு எனக்காக நிந்தையானார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை நாம் தியானித்தோம். இயேசு எனக்காக நிந்தையானார். என்னுடைய நிந்தையை நம் ஒவ்வொரு மேல் உள்ளதான நிந்தையை புரட்டி போடும்படிக்கும் பரிசுத்தம் செய்யும்படிக்கும் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே போகும்படிக்கு அவர் நிந்தையானார். இரண்டாவதாக இன்னொரு சத்தியத்தை கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நாம் தியானித்தோம். கிறிஸ்து எனக்காக என்னவானார்? சாபமானார். நான் கிறிஸ்து இயேசுவினால் நம்மை சூழ்ந்திருக்கிறதான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, நாம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தர் நமக்காக என்னவானார்? சாபமானார். அது இரண்டாவதாக நாம் தியானித்தோம். இந்த நாளில் இன்னொரு சத்தியத்தை நாம் தியானிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எப்படி வாசிக்கிறோம் அப்படின்னா, நாம் அவருக்குள், நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி, நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இந்த வசனத்தை நாம் இன்னும் எப்படியெல்லாம் நம்ம வாசிக்கலாம் அப்படின்னா, நான் அவருக்குள், நான் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவர் எனக்காக என்னவானார்? பாவமாக்கப்பட்டார். இயேசு பாவமானார், பாவமாக்கப்பட்டார், பாவமானார். இன்னொரு இந்த வசனத்துக்கு நான் வருவோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அதில் 4 விஷயம் இருக்கு. ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பு. அதில் ஒன்று எடுத்துக்கோமே. தேவனால், தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தேவனால் என்னவானார் அப்படின்னா நீதியானார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய நீதி. அவர் தான் அவருடைய சாயல், அவருடைய மகிமையின் சொரூபம், அவருடைய மகிமையின் சொரூபம், அவருடைய சாயல் எல்லாமே. அவரே தேவனால் நீதியானார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. குமாரனை குறித்து ஓகே, இது மேன்மை. இப்ப எந்த அளவுக்கு பிதாவாகிய தேவன் நமக்கு ஒரு காலிங் வச்சிருக்கார், ஒரு அழைப்பு வச்சிருக்காரு பாருங்க. என்ன அப்படின்னா, குமாரன் தேவனுடைய நீதியாய் இருந்தது எவ்வளவோ, அதே போலவே என்னையும் உங்களையும் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு, தேவனுடைய நீதியின் சாயலை தரித்து கொள்ளும்படிக்கு இயேசு என்னவானார் அப்படின்னா நமக்காய் பாவமானார். பிரைஸ் தி லார்ட். இதை நாம் எப்படி இதை விளக்கணும்? இந்த காரியத்தை நம்மை சூழ்ந்திருக்கிறதான இந்த உலகம் என்ன அப்படின்னா நீதி அற்ற உலகம், அநியாயமான உலகம், அக்கிரமம் நிறைந்த, பாவம் நிறைந்த, அநீதி நிறைந்த இந்த உலகம் முழுவதும் தேவனற்றவர்களாய் தேவனுடைய நீதி என்னன்னு தெரியாம இருக்கு. ஸோ உதாரணத்துக்கு 1-2 காரியங்கள தேவனுடைய நீதி என்னங்கிறதெல்லாம் காண்போம். தேவனுடைய நீதினா என்னன்னு தெரியல, தேவனே தெரியல, தேவனுடைய நீதி என்னன்னு தெரியல. தேவனுடைய சாயல் என்ன, அவருடைய பரிசுத்தம் என்ன, அவருடைய
அவருடைய சுவாபம் என்ன, அவருடைய திவ்ய சுவாபம் என்ன, எதுவுமே இந்த உலகத்துக்கு தெரியாது. இப்போ அதன் மத்தியில் நம்மளுடைய பொறுப்பு எவ்வளோ பெரிய பொறுப்பு அப்படின்னா, சும்மா பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, என் பாவம் ஆண்டவர் மன்னிச்சிட்டார், என்னுடைய பாவ கடன் பத்திரத்தெல்லாம் சிலுவையில் அரைஞ்சிட்டார், என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இப்படி தொடச்சிட்டு நன்றி சொல்லிட்டு போகிறது கிடையாது. அதுக்கு பிறகு ஒரு பெரிய பொறுப்பு நம்மள்கிட்ட இருக்கு. அது யாரெல்லாம் உண்மையாய் நன்றியல் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ இந்த மீதி வசனத்தை நிறைவேற்றுவார்கள். என்ன அந்த பொறுப்பு அப்படின்னா, உன் பாவத்தை மன்னிக்கிறதுக்காக, உன்னுடைய பாவ மூட்டையெல்லாம், உன்னுடைய பாவ கடன் பத்திரத்தை எல்லாம் தீர்த்து முடிவதற்காக பாவம் அறியாத நான் பாவமானேன். ஏன் தெரியுமா? நீ இந்த பூமியில் மீதி இருக்கிற நாட்கள் எல்லாம் தேவனுடைய என்னவா இருக்கும்படிக்கு, தேவனுடைய நீதியா இருக்கும்படி. அப்படின்னா தேவனுடைய நீதியை நீங்களும் நான் என்ன செய்யணும்னா வெளிப்படுத்தி காண்பிக்கணும். தேவனுடைய நீதிக்கு நீங்களும் நானும் ஒரு டெமோவா இருக்கணும், விளக்கம் கொடுக்கிறவர்களா இருக்கணும். அதான் நம்மளுடைய பொறுப்பு. நான் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, அதாவது என்ன சொல்ல போனா, எப்பா தேவன் யாருன்னு உனக்கு தெரில, தேவன் உனக்கு யாருன்னு தெரில, தேவனுடைய நீதி என்னன்னு தெரியல, என்ன பார். பெருமைக்கல்ல, இந்த பூமியில் இருக்கிற நாட்களில் தேவனுடைய நீதியை நீங்களும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு வெளிப்படுத்தி காண்பிக்கணும். அவ்வளவு பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு. உதாரணமா இப்ப இயேசு கிறிஸ்துனுடைய நாட்களுக்கே நாம் திரும்பி வருவோம். 2000 வருஷத்துக்கு முன்னால சகேயு தான் வாழ்ந்த எரிக்கோ பட்டணத்தில் ஒரு ஐஸ்வர்யவனா இருந்தான். நல்ல திருடி ஏமாற்றி ஊழல் செய்து பெரிய பணக்காரனா இருந்தான். எல்லாருடைய வாயிலையும் விழுந்தான், இவர் பாவியான மனுஷன் அப்படின்னு. இப்ப அதே பட்டணத்தில், அதே சகேயு அதே பட்டணத்தில் இப்ப எதற்கு வெளிப்பாடா இருந்தான்னு சொல்லுங்க பாப்போம். சவுண்டா? தேவனுடைய நீதியா? முதல்ல என்னவா இருந்தான்? அநியாயக்காரனா இருந்தான். இப்ப இயேசு அவனுடைய வாழ்க்கையில் வந்து அவனுக்கு ரட்சிப்பு வந்ததுக்கு பிறகு, அதே பட்டணத்தில் அவன் எதற்கு எடுத்துக்காட்டா இருந்தான் அப்படின்னா, தேவனுடைய நீதிக்கு என்னவா இருந்தான்? எடுத்துக்காட்டா இருந்தான். பிரைஸ் தி லார்ட். இப்படிதான் நம்மளுடைய அழைப்பு இருக்கு. ஏன்ப்பா அப்படின்னா, இல்ல நான் உங்களை ஏமாத்திட்டேன், ஒண்ணுக்கு நான் 4 எத்தனையா நான் திரும்ப தரேன். ஒருத்தர் 5000 ஏமாத்தணுன்ட்ட 20000, ஒருத்தர் 2000 ஏமாத்தணுன்ட்ட 8000, 10,000 ஏமாத்தணுன்ட்ட 40,000. அப்ப இந்த எரிக்கோ பட்டணம் முழுவதும் என்ன பேச்சா இருந்திருக்கும் அப்படின்னா, என்னன்னு தெரியல, இவன் அவ்வளோ அநியாயக்காரனா இருந்தான், இவன் பாவியான மனுஷனா இருந்தான். இவனுடைய வீட்டுக்குள்ளார யார் போனா? இயேசு போனார், இவனுடைய வீட்டில் தங்கினார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இவன் கிறிஸ்துவனுடைய மாறினதுக்கு பிறகு இப்ப எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ எதற்கு உதாரணமா இருக்கான் அப்படின்னா, தேவனுடைய நீதிக்கு. இதான் நம்மளுடைய அழைப்பு. இப்படி கடந்த காலத்தில் நாம் நம்மளுடைய வாழ்க்கையை சரி பண்றது மாத்திரம் இல்லை, இவன் தன்னுடைய வாழ்க்கையில கடந்த நாட்கள் உள்ள காரியத்தை சரி செய்தான். நாமும் சில சமயங்கள் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்னா, கடந்த நாட்களில் நம்மளுடைய கிரியைகளை எல்லாம் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்னா, தேவனுடைய நீதியை நாம் காண்பிக்கணும். நமக்கு யாராவது பண விஷயத்துல மாத்திரம் இல்லை, நாம் பிறருக்கு அநியாயம் செய்திருந்தால் அந்த அநியாயத்தை நாம் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்னா, திரும்பி சரி செய்ய வேண்டியது இருக்கு. அல்லது நமக்கு யாராவது துரோகம் பண்ணியிருக்காங்க, நமக்கு யாராவது ஏமாத்திருக்காங்க, நமக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க, இப்போ அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்னா, நன்றி கெட்ட துரோகி, என்னை ஏமாத்திட்ட, என் பணத்தை ஏமாத்திட்ட, என்னுடைய
என்னுடைய ஆஸ்தியை ஏமாத்திட்டேன், அல்லது என்னை இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி இப்படி என்னை சிக்க வச்சேன், எனக்கு நீ துரோகம் பண்ணேன். ஸோ இப்படிப்பட்டவர்களெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுடைய நீதியை நாம் காண்பிக்கணும். பாருங்க, 1-2 தேவனுடைய நீதியை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். மணி மேட்டர்ஸில் மட்டும் இல்லை, மணி மேட்டர்ஸ் மட்டும்தான் எடுத்துக்காதீங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். இந்த இடத்துல நாம் தேவனுடைய நீதியில வேதத்தில் எங்கெங்கெல்லாம் தேவனுடைய நீதி இருக்குங்கிறத எல்லாம் கண்டுபிடிங்க. எதெல்லாம் வேதம் என்ன சொல்லுது பார்ப்போம். தேவனுடைய ராஜ்யத்தையும் சவுண்டா தேடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யமாவே தான், தேவனுடைய ராஜ்யம் தான் என்ன சொல்லுவோம் பார்ப்போம். தேவனுடைய ராஜ்யம் என்பது 3 காரியம்: நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அப்ப அதுக்குள்ளாரையும் ஆண்டவர் என்னதான் சொல்றாரு? எதை தேடுங்கள்? நீதியை தேடுங்கள், தேவனுடைய நீதியை தேடுங்கள். நாம் இங்க வாசிக்கிறோம் ஒரு தேவனுடைய நீதி. பாருங்க, 25ஆம் வசனம் 26ஆம் வசனம் வாசிக்கிறேன். ரோமர் 3:25-26 நான் வாசிக்கிறேன். பொறுமையா நான் வாசிச்சு சொல்றேன். நீங்க இதுல தேவனுடைய நீதி என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம். முதல்ல இடையில தேவன் தாம் நீதி உள்ளவர் அப்படின்னு இருக்கா பாருங்க. அந்த வசனத்தில் என்ன இருக்கு? தேவன் என்ன உள்ளவர்? முதல்ல நம்பர் 1 தேவன் நீதி உள்ளவர். அதுக்கு கீழே நீதிமான் ஆக்குகிறவர் இருக்கா பாருங்க. என்ன இருக்கு? தேவன் யார்? தேவன் யார்? நீதிபரர். தேவன் நீதிபரர், ஓகே, நீதி உள்ளவர் 1. தேவன் என்ன செய்கிறவர்? நீதிமான் என்ன செய்கிறவர்? நீதிமான் ஆக்குகிறவர். சரி, அதுக்கு மேல நீதியை காண்பிக்கிறவர் அப்படின்னு இருக்கா பாருங்க. என்னென்னலாம் இருக்கு சொல்லுங்க. நீதி உள்ளவர், நீதியை காண்பிக்கிறவர், அப்புறம் நீதிமான் ஆக்குகிறவர். மறுபடியும் கீழே இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகும். 4 தடவை சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்தில் 4 தடவை சொல்லப்பட்டிருக்கு. நீதி உள்ளவர், நீதியை காண்பிக்கிறவர், மறுபடியும் நீதியை காண்பிக்கிறவர், என்ன ஆக்குகிறவர்? நீதிமான் ஆக்குகிறவர். சரி, இப்போ 4 இப்படி பார்த்துக்கிட்டீங்க. 25 இந்த வசனம், ஒரு வசனத்துக்குள்ளார இவ்வளோ இருக்கு. 25க்குள்ளார இவ்வளோ காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பவுல் இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை எழுதி கொண்டு வராரு பாருங்க. ஓகே, இப்போ இந்த வசனத்தை படிப்போம். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில், என்ன காலத்தில்? தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை அல்லது நாம் நடப்பித்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து, தேவனுடைய சாயல் என்னன்னு தெரியுதா பாருங்க. தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நீங்களும் நானும் நடப்பித்த பாவங்களை எல்லாம் தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கிறவராயிருக்கிறார் அப்படின்னு இருக்கா. இப்ப சொல்லுங்க பாப்போம், இப்ப எது தேவனுடைய நீதி? நீங்க தான் சொல்லணும். பாவத்தை என்ன செய்கிறவர்? பொறுத்து கொள்கிறவர். அது எத்தனை தடவை சொல்லப்பட்டிருக்கு? அந்த காலத்துக்கு பேர் என்ன காலமா? நம்மளுடைய முற்காலத்துக்கு பேர் என்ன சொல்லுங்க? தேவன் பொறுமையாயிருந்த காலம். அல்லது வேற மாதிரி சொன்னா, இன்னொரு இடத்துல பவுல் அப்போ லூக்கா தான் சொல்லுவார், அப்போஸ்தலர் 17 அறியாமையின் காலம். என்ன காலம்? ஒன்னு அறியாமையின் காலம். அடுத்தது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் பொறுமையாயிருந்த முற்காலம். இப்ப இந்த நாட்களில் பொறுமையாயிருந்த இந்த முற்காலத்தில் நாம் நடப்பித்த பாவங்களை எல்லாம் தான் என்ன செய்து கொள்கிறார்? பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை என்ன செய்கிறவர்? காண்பிக்கிறவர். இப்ப இதுல இருந்து நான் ஒரு சின்ன ஒரு லைட் நமக்கு கிடைக்கும். என்ன லைட்? இப்ப தேவனுடைய நீதி என்னன்னு சொல்லுவோம். சவுண்டா எதை பொறுத்து கொள்றது? யாருடையது? நம்மளுதையா?
இல்லை, தேவன் நம்மிடத்தில் இருந்தார். இப்ப நான் அந்த நீதியின் சாயலை நான் சுதந்திரிக்கணும், அந்த நீதிபரருடைய சாயலை இப்ப நான் சுதந்திரிக்கணும், அந்த தேவனுடைய நீதியை நான் காண்பிக்கணும். அவர் தம்முடைய நீதியை காண்பிக்கிறார். இப்ப நான் அந்த தேவனுடைய நீதியை காண்பிக்கணும்னா என்ன செய்யணும்? அந்த இடம் தான் பதில் வரல. சவுண்டா மற்றவங்களாம் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பிறருடைய மீறுதல்களை, பிறருடைய தப்பிதங்களை, பிறருடைய குற்றங்களை, பாவங்களை நாம் என்ன செய்யணும் சொல்லுங்க ஆகும்? நீடிய பொறுமையாய் பொறுத்துக் கொள்றது. இல்ல, ஆனா தேவன் நம்மிடத்தில் என்னவா இருந்தார்? ஏன் அப்பா, எவ்வளவு காலத்துக்கு தேவன் நம்மிடத்தில் பொறுமையா இருந்தார், எவ்வளவு பாவங்களை பொறுத்து கொண்டார், காணாதவர் போல் இருந்தார். ஓகே, இவ்வளவு மீறுதல்கள் பாவங்கள் அத்தனையும் நீ செய்திருந்தாலும் அத்தனையும் தூக்கி என் குமாரனுடைய அக்கௌண்ட்ல நான் வச்சுட்டேன், என் குமாரனை நான் பாவம் ஆக்கிட்டேன், உன் பாவ தோஷத்தை எல்லாம் உனக்கு கழிச்சு நீக்கிட்டேன், நீ இயேசுவினிடத்தில் நீ விசுவாசம் வச்சல்ல, நான் இந்த பூமிக்கு அனுப்பிச்சேன் என்னுடைய குமாரன் மேல் நீ விசுவாசம் வச்சல்ல, ஆகையினால் அந்த விசுவாசத்தினால உன்னை என்ன ஆக்கிட்டேன்? நீதிமான் ஆக்கிட்டேன். அப்ப தேவனுடைய நீதி அப்படின்னா ரோமர் 3:25 என்ன அப்படின்னா, தேவனுடைய நீதியில நான் பங்கடையணும், தேவனுடைய நீதியை நான் காண்பிக்கணும், தேவனுடைய நீதியை நான் விளங்க வைக்கணும் அப்படின்னா, பிரியமானவர்களே, இந்த விஷயத்துல நாம் கடந்த நாட்களில் நாம் ரொம்ப குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். எதை? பிறருடைய பாவங்களை நாம் என்ன செய்யறது? பொறுத்து கொள்றது இல்லை. சிலர் குடும்பத்துக்குள்ளாகவே சிலர் பொறுத்து கொள்றது இல்லை. ஒருவருடைய பாவங்களை பொறுத்து கொள்றது இல்லை, சகிச்சுக்கிறது இல்லை, மன்னிக்க முடியல. அல்லது குடும்ப உறவு முறைகளுக்குள்ளாக பிறருடைய தப்பிதங்களை, பிறர் பேசினதை, பிறர் பேசியதை, பிறர் நம்மை காயப்படுத்தினதை பொறுத்துக்கொள்ள முடியல. அல்லது அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் பொறுத்துக்கொள்ள முடியல. சபையில் உள்ளவர்கள் யாராவது ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா பொறுத்துக்கொள்ள முடியல. அப்படின்னா நாம் தேவனுடைய நீதி என்ன செய்ய சொல்லல? நான் விளங்க வைக்கல, தேவனுடைய நீதியை காண்பிக்கல. பிரியமானவர்களே, இந்த விஷயத்திலே நாம் ஆண்டவரே நான் ஒர்க் பண்றேன். பாருங்க, இது தொடர்புடைய இன்னொரு காரியம். ஆண்டவர்கிட்ட வெளிச்சம் கேட்போம். எப்பெல்லாம் தேவனுடைய நீதியை, தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய நீதியை திருடுங்கள்னு சொல்லும் பொழுதெல்லாம் நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் பொறுமையா இருக்க பழகணும். பிறருடைய பலவீனங்களை பொறுத்து கொள்ளுங்க. பிறருடைய பலவீனங்களை பொறுத்து கொள்ளுதல், பிறருடைய பாவங்களையும் பொறுத்து கொள்ளுதல், பிறருடைய பலவீனங்களையும் பொறுத்து கொள்ளுதல், சகிக்கிறது. ஓகே, ஆண்டவரே நீர் என்னிடத்தில் நீடிய பொறுமையா இருந்தீர், உங்களுடைய நீதியை விளங்க வச்சுங்க, என்னை நீதிமானாக்குனீங்க. நான் இந்த சக மனுஷனுக்கு, என் மனைவிக்கு, என் புருஷனுக்கு, பிள்ளைகளுக்கு, சபையில் உள்ளவர்களுக்கு, பக்கத்து வீட்டில் உள்ளவர்களுக்கு நான் என்ன செய்யட்டும்? பொறுத்து கொள்ளட்டும், என் மேல இரக்கமாயிருங்க. ஸோ இப்படி யாரெல்லாம் அதை தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய், எனக்கு ஏன் ஆண்டவர் மன்னிச்சிருக்கார்? என்னுடைய பாவம் ஏன் தொலைக்கப்பட்டது? அதை நம்ம யோசிக்கணும்ல. பாவம் அறியாத அவர் பாவமானாரே, எதுக்கு அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார்? நீ தேவனுடைய நீதியாகவும் பிடிக்குமே. அப்ப நான் தேவனுடைய நீதி ஆகணும்னா என்ன? இந்த பகுதியில் நீ தேவனுடைய நீதியை பாரு, தேவனுடைய நீதியை காண்பி, என்னுடைய நீதியை காண்பி. ஓகே, யாக்கோபுனுடைய நிருபம் முதல் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்றார் பாருங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19:20 வாசிப்போம் பாருங்க. என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரம், பேசுகிறதற்கு பொறுமை,
கோபிக்கிறதுக்கு தாமதமாய் இருக்க கடவர்கள். மனுஷ கோபம் தேவனுடைய நீதியை என்ன செய்யாது? நடப்பிக்க மாட்டாதே. எத்தனை விஷயம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கேட்கிறதற்கு என்னவா? தீவிரம். அடுத்தது பேசுகிறதற்கு பொறுமை. கோபிக்கிறதுக்கு என்னது? தாமதம். யாக்கோபு 3 விஷயங்களை சொல்றார். பொதுவாய் நம்மளுடைய சாயல், நம்மளுடைய மனுஷிகமான நம்மளுடைய சாயல் என்ன அப்படின்னா, நாம் கேட்கிறதுக்கு நாம் என்ன செய்யறது இல்லை? கேட்கிறதுக்கு, தேவனிடத்திலிருந்து கேட்கிறதற்கு, தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு, தேவனிடத்திலிருந்து ஒரு உத்தரவு கேட்பதற்கு, தேவனிடத்திலிருந்து ஒரு ஆலோசனை கேட்பதற்கு என்ன செய்யறது இல்லை அப்படின்னா தீவிரம் காட்டுறது இல்லை. நோ தீவிரம். ஆனால் எதுக்கு தீவிரம்? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. பேசுறதுக்கு தீவிரம். அடுத்தது கோபிக்கிறதுக்கு என்னது? தீவிரம். கோபிக்கிறதுக்கு தீவிரம், பேசுறதுக்கு தீவிரம், கேட்கிறதுக்கு என்னது? தாமதம். இதான் நம்மளுடைய சாயல். இப்ப அடுத்த வசனம் போட்டிருக்கு, 20ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, மனுஷ கோபம் தேவனுடைய நீதியை என்ன செய்யாது? நடப்பிக்காது. இந்த பகுதியில் யாக்கோபு இன்னொன்று சொல்றார். தேவனுடைய நீதி, தேவனுடைய சாயல், தேவனுடைய சுவாபம் என்ன அப்படின்னா, தேவன் கேட்கிறதற்கு ரொம்ப தீவிரம் உள்ளவர். தேவன் கேட்கிறதற்கு தீவிரம் உள்ளவர். இப்ப உதாரணமா, இதெல்லாம் தேவனுடைய சாயல், தேவனுடைய நீதி. இதில் நாம் பங்கடையணும். என்ன கவனிங்க, பைபிளை திருப்ப வேண்டியதில்லை. யோபு எல்லாத்தையும் இழந்து, தன்னுடைய 10 பிள்ளைகளை இழந்து, தன்னுடைய எஸ்டேட்டை இழந்து, ஆஸ்தியை இழந்து, வீட்டை இழந்து, வியாதியும் பட்டு அப்படியே கிடக்கிறார். இப்ப அவனுடைய 3 சிநேகிதர்கள் வந்தாங்க. 3 சிநேகிதர்கள் வந்து மாத்தி 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 என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? குற்றப்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஒரு 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. எத்தனை அதிகாரம்? 3ஆம் அதிகாரத்திலிருந்து யோபு சொல்றதும் அல்லது அவருடைய சிநேகிதர்கள் சொல்றதும் அது பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பாருங்க எத்தனை அதிகாரத்தில் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு பார்ப்போம். யோபுவின் புஸ்தகம். நம்ம எதை தியானிக்கிறோம்? தேவன் கேட்கிறதற்கு என்ன உள்ளவர்? சவுண்டா? தீவிரம் உள்ளவர். பேசுகிறதுக்கு என்ன செய்வார்? தேவனுடைய சாயல். தேவன் பேசுகிறதற்கு பொறுமை உள்ளவர், கோபிக்கிறதுக்கு தாமதம் உள்ளவர். இது தேவனுடைய நீதி. இது யோபுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம். யோபு தான் வாயை திறந்து தான் பிறந்த நாளை சபித்து வசனித்து சொன்னது என்னவென்றால், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 4ஆம் அதிகாரம். தேமானியனாகி எலிபாஸ் பிரதியுத்தரமாக, அப்படியே போகுது. மாறி 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 எங்க 3ஆம் அதிகாரத்தில் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் 34ஆம் அதிகாரத்தில் யார் ஸ்டார்ட் பண்றா அப்படின்னா, இப்ப முதல்ல 32க்கே வாங்க. 32. இதை நாம் யோபு புஸ்தகம் மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. கொஞ்சம் நேரத்துக்குள்ள நம்ம வருவோம், நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு வர்றோம். பாருங்க, யோபு 32ஆம் அதிகாரம். யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தபடியால் அவனுக்கு அந்த 3 மனுஷனும் பிரதியுத்தரம் சொல்லி ஓய்ந்தார்கள். அப்பா, என்ன பண்ண முடியல. அவனை எவ்வளவு ஆக்கினைக்குள்ளா தீர்த்தாலும், முதல்ல வாசிச்சிருவோம். இப்ப அடுத்தது, எலிகுவுக்கு கோபம் உண்டது. யோபு தேவனை பார்க்கிலும் தன்னை தான் நீதிமான் ஆக்கினது நிமித்தம் அவன் மேலும் அவனுக்கு கோபம் உண்டது. கொடுக்கத்தக்க மறுமொழி யோபின் 3 சிநேகிதருக்கும் அகப்படாதிருந்தும் அவர்கள் அவனை ஆகாதவன் என்று தீர்த்தது நிமித்தம் அவர்கள் மேலும் அவனுக்கு கோபம் உண்டது. இப்ப 2வது வசனத்தில் யோபுவனுடைய பாவம் இருக்கு. 3வது வசனத்தில் அந்த 3 சிநேகிதர்களுடைய பாவம் இருக்கு. பைபிளை பார்க்குறீங்களா?
2வது வசனத்தில் யோபுனுடைய பாவம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். 2வது வசனத்தில் யோபுனுடைய பாவம் என்ன, அதை யார் கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னா, கிட்டத்தட்ட 3ஆம் அதிகாரத்திலிருந்து 31ஆம் அதிகாரம் வரைக்கும் மாறி 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 பேசிக்கிட்டே இருந்தத அங்க ஒரு வாலிபன் உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தான். அந்த வாலிபன் யாரு? எலிஹு. அவன் ஒரு வாலிபன். ஆச்சரியமா இருக்கு. பொதுவாக வாலிபனுடைய சுவாபம் அப்படி அது மாதிரி என்னது இருக்காது. ஆனா வாலிபன் என்ன, முதியோர் பேசட்டும், நான் விருத்தாப்பியர்கள் அவரெல்லாம் பேசி முடிக்கிட்டோம், பேசுவோன்னு சொல்லிட்டு அமைதியெல்லாம் இருக்காங்க பாரு. இதெல்லாம் கத்துக்கொள்ளணும். முந்திரி கொட்டத்தனமா பேசுறது எலிகூனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும். பாருங்க அங்க என்ன சொல்றான் பாருங்க. அந்த 6ஆம் வசனம், இந்த 32:6 பாருங்க. 32:6, பரகேலின் குமாரன் எலிகு என்னும் பூஷியன் பிரதித்திரமாக, நான் இளவயது உள்ளவன், நீங்க வயசானவங்க, ஆகையால் நான் அஞ்சி என் அபிப்பிராயத்தை உங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்த பயந்திருந்தேன். வாலிபர்கள்னா 18 வயசு 19 வயசு இல்ல, ஆல் யங் கப்புள்ஸ், இளம் தம்பதியினர் அல்லது திருமணமாகாத வாலிப பெண் பிள்ளைகள், பையன்மார்கள் எலிகூனிடத்திலிருந்து ஒரு காரியத்தை கத்துக்கணும். நான் இளம் வயதுள்ளவன், ஆகையினால் நான் அஞ்சி, நான் பயந்து என்னுடைய அபிப்பிராயத்தை பெரியவங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்த நான் பயந்திருந்தேன். பெரியவங்க பேசட்டும். பாருங்க 7ஆம் வசனம், பெரியோர் பேசட்டும், வயது சென்றவர்கள் ஞானத்தை அறிவிக்கட்டும் என்று இருந்தேன். கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், பிள்ளைகளுக்கு நாம் டீச் பண்ண வேண்டிய காரியம். சில பேர்லாம் இருக்காங்க, கல்யாணமே ஆயிருக்காது, வாலிப பிள்ளைகளாக இருப்பாங்க. ஆனால் கல்யாணம் ஆகி பிள்ளைகளை பெற்றிருக்கிறதான பிள்ளைகள் எப்படி பிள்ளைகள் இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, இவங்க பாடம் கற்பிப்பாங்க. இன்னும் என்ன ஆகல, இன்னும் கல்யாணமே ஆகல, இன்னும் பிள்ளைகளை பெற்றெடுக்கல, இன்னும் வளர்க்கல. ஆனால் அடுத்தவங்க என்ன இவங்க பிள்ளை, அப்பா ஆண்டவர் குறித்து வச்சுக்குவார், மவளே நீ கல்யாணம் ஆகும் மவளே, அன்னைக்கு பேசிக்கிறேன். இதான் எக்ஸ்ட்ரா எண்ணுகிறதுக்கு மிஞ்சி நம்மளை என்றது, இந்த காரியத்தை செய்யக்கூடாது. சில பேர் பல்ட்டி அடிச்சுட்டு இருப்பாங்க, பிள்ளைகளை வளர்க்குற விஷயத்துல தவிடு தின்னுகிட்டு இருப்பாங்க, உளுந்து பிறண்டுகிட்டு இருப்பாங்க. அவளை அபிப்பிராயத்தை அப்படி அள்ளி கொட்டுறது, you should not do. எலிகு ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க, நான் பயப்படுறேன், நான் தேவனுக்கு பயப்படுறேன், அதனாலதான் தப்பிச்சான். எலிகு தப்பிச்சான். யார் 4 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க, தேவனுக்கு கோபம் யார் மேல வந்தது? எத்தனை பேர்? பைபிள் தெரியலையா? 3 சிநேகிதர் மேல் தேவனுடைய கோபம் வந்து, யார் மேல கோபம் இல்ல? எலிகு மேல கோபம் இல்ல, தேவன் விட்டார். அவன் கிட்டத்தட்ட தேவனுடைய ஞானத்துக்கு இசைஞ்ச மாதிரி பேசினான். அவன் என்ன சொல்றான்? 10ஆம் வசனம், எனக்கு செவி கொடுங்கள், நானும் என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவேன் என்றான். நீங்க பேசி முடிகிற வரைக்கும் நான் காத்திருந்தேன்ப்பா. எப்படி படிச்சீங்களா? நீங்க பேசுற வரைக்கும் நான் என்ன செஞ்சிருந்தேன்? நான் காத்திருந்தேன். கீழே 17ஆம் வசனம், நான் பிரதியுத்தரமாக எனக்கு தோன்றிய மட்டும் சொல்லுவேன், நான் என் அபிப்பிராயத்தை சொல்றேன், எனக்குள் வார்த்தைகள் நிறைந்திருக்கிறது, என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்குகிறது. நான் எப்படி பேசுவேன் அப்படின்னா, நீங்க இந்த 3 பேர் பேசுற மாதிரி பேச மாட்டேன், நான் ஆறுதல் அடையும்படி பேசுவேன், ஒருவனுடைய முகத்தை பாராமல் பேசுவேன், இச்சகம் பேசாமல் பேசுவேன், நான் இச்சகம் பேச அறியேன், நான் முகஸ்துதி பேசினால் என்னை உண்டாக்கின சீக்கிரமா என்னை எடுத்துக்கொள்வார். அப்பா, பிளாட்டரி குறித்து அவருக்கு தெரிஞ்சிருப்பாரு. சும்மா முகத்துக்கு முன்னால உட்காந்துக்கிட்டு சும்மா ஜால்ரா போட்டுக்கிட்டு முகஸ்துதி பண்ணிக்கிட்டு இருந்தா சீக்கிரமா ஆண்டவர் என்னை எடுத்துருவார். 7ஆம் வசனம் இன்னும் 33:7,
யோபுவே, நீர் எனக்கு பயப்பட்டு கலங்க தேவையில்லை, என் கை மேல என்னவா இருக்காது, பாரமா இருக்காது. ஒருத்தவங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் சொல்லணும்னா இவ்வளவு இருக்கான். ஒருத்தர்கிட்ட ஒரு அபிப்பிராயத்தை ஒருத்தர் சொல்றதுக்கு முன்னால இவ்வளவு சொல்லிதான்ட்டு இல்லை, இந்த ஸ்பிரிட் இருக்கணும் நம்ம இடத்துல. சீக்கிரமா பேசிடக்கூடாது. எவ்வளவு நேரத்துக்கு உட்காந்து எலிகோ என்ன செஞ்சாருன்னா, பேசுகிறதுக்கு என்ன உள்ளவன் சொல்லுங்க, இப்ப வாசிச்சவன் பேசுகிறதுக்கு என்னது, பொறுமை. இந்த பொறுமை யார் இடத்துல பார்க்க முடிஞ்சிச்சு, யார்கிட்ட, ஒரு மனுஷனிடத்திலே பார்க்க முடியும். ஒரு எலிகூன் இடத்துல பார்க்க முடிஞ்சிச்சுன்னா இன்னும் சீனுக்கே யார் வரல, இன்னும் தேவன் சீனுக்கே வரல பாருங்க. இன்னும் தேவன் அதையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த 3 பேர் பேசி ஈசி எல்லாம் முடிச்சுட்டாங்க. இப்ப நான் ஏற்கனவே கேட்டேன், 2வது வசனத்துல யோபுவனுடைய பாவம் என்ன சொல்லுங்க. அதாவது தேவனை பார்க்கிலும் தன்னை நீதிமான ஆக்கினது நிமித்தம் தமிழ் பைபிள் அப்படி போட்டிருக்கு. அது சரியான மொழிபெயர்ப்பு நான் மொழிபெயர்க்குன்னா, தன்னை நியாயப்படுத்தினது நிமித்தம். யார் சொல்ல 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 இந்த 3 பேர் எதை சொன்னாலும் தன்னை என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பான் சொல்லுங்க. அப்போ யோபு நியாயப்படுத்திக்கிட்டே இருப்பார். நியாயப்படுத்துவார் 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 நியாயப்படுத்துவார். இது யோபுனுடைய பாவம், தன்னை நியாயப்படுத்துறது. தன்னுடைய சுய நீதி தன்னிடத்தில் இருக்கிற அப்படினால் இது பெரிய பிரச்சனை. நம்மளிடத்தில் சுய நீதி இருக்கும் பொழுது ஒத்துக்கவே முடியாது. யாரெல்லாம் அவள்கிட்ட ஒரு நீதி இருக்கும், அந்த சுய நீதியில கெட்டியா இருப்பாங்க. நான் நீதி என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க. நீ எப்படி சொல்லலாம், எப்படி என்ன சொல்ல முடியும், எப்படி சொல்ல முடியும்? தேவனை பார்க்கல இல்ல, தன்னை நியாயப்படுத்தினது நிமித்தம். இதான் நியாயப்படுத்துகிற பாவம். யாருடைய பாவம்? யோபுனுடைய பாவம். 3ஆம் வசனத்துல 3 சிநேகிதருடைய பாவம் என்ன அப்படின்னா, அவனை ஆகாதவன் என்று என்ன செஞ்சாங்க, கண்டம் பண்ணி ஆக்கினைக்குள்ள தீர்ப்படுத்தினான். மாறி மாறி 2 பேரும் மாத்தி மாத்தி, இவங்க ஒன்று ஆகாதவன் தீர்ப்பாங்க, இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னை நியாயப்படுத்துவார். இவங்க மறுபடியும் எலிப்பாஸ் ஆகாதவன் என்று தீர்ப்பார், யோபு தன்னை நியாயப்படுத்துவார். இன்னொரு மனுஷன் தன்னை ஆக்கினைக்குள்ளா தீர்ப்பான், இவர் நியாயப்படுத்துவார். ஓகே, இதுக்கப்புறம் இன்னுமே என்ன செய்ய முடியல, இவங்களுக்கு பேசி எல்லாம் முடிஞ்சு ஓஞ்சதுக்கு அப்புறம் இப்ப யார் ஸ்டார்ட் பண்ணது? இப்ப யாரு? எலிகூ நிதானமாய் பேசி பயந்து, தேவனுக்கு பயந்து சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சு அவன் பேசினான். இப்ப அவனும் ஒரு மனுஷன், அவனும் பேசிட்டான். இப்ப பாருங்க 38ஆம் அதிகாரம் பாருங்க. கடைசியா ஒரு வார்த்தை சொன்னான். 37:24, மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும், தங்களுடைய எண்ணத்தில் யார் யாரெல்லாம் ஞானிகளாக இருக்கிறார்களோ எவர்களையும் அவர் என்ன செய்ய மாட்டார், மதிக்க மாட்டார் அப்படின்னு சொன்னால. இப்ப கர்த்தர் இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டார். எத்தனாவது அதிகாரத்துல? 38ஆம் அதிகாரத்துல கர்த்தர் ஸ்டார்ட் பண்றார். பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக. இப்ப எத்தனை பேர், இப்ப மொத்தம் இப்ப எத்தனை பேர் இருந்தாங்க சொல்லுங்க? டோட்டலா எத்தனை பேர் பூமியில இருந்தாங்க? எத்தனை பேருங்க? யோபுனுடைய 3 சிநேகிதர்கள், அப்புறம் இன்னொரு மனுஷன் யாரு? எலிகூ. மொத்தம் எத்தனை பேர்? 5 பேர். எத்தனாம் அதிகாரத்தில் ஸ்டார்ட் ஆனிச்சு? 3ஆம் அதிகாரத்தில் ஸ்டார்ட் பண்ணி 37ஆம் அதிகாரம் வரைக்கும் மாத்தி 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 பேசினாங்க. யார் கவனிச்சு கேட்டுக்கிட்டே இருந்தா? கர்த்தர் கவனிச்சு கேட்டுக்கிட்டே இருந்தார். இதுதான் தேவசாயர். கேட்கிறதுக்கு என்ன உள்ளவர்? தீவிரம் உள்ளவர். பொறுமையா கேட்பார். நாம பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கார். நாம எல்லாம் என்னென்னலாம் பேசுறோங்கிறது பொறுமையா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கார். கேட்கறதுக்கு தீவிரம் உள்ளவர். இந்த தேவ நீதிக்கு நான் வரணும். ஆண்டவரே, கேட்கிறதுல என்ன தீவிரம் உள்ளவனாக்குங்க. உண்மை போல இயேசு கிறிஸ்துவும் கேட்கிறதுக்கு தீவிரம் உள்ளவர். சட்டுன்னு பேசிட மாட்டார்.
சட்டுன்னு கோவப்பட்டுற மாட்டார், சட்டுன்னு என்ன செஞ்சிட மாட்டார்னா பேசிட மாட்டார். இதெல்லாம் தேவனுடைய நீதி. தேவனுடைய நீதி இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். மார்க் 11 வசனம் எடுத்துக்கிட்டீங்களா? மார்க் 11:11. இயேசு எருசலேமுக்கு வந்தார், தேவாலயத்தில் பிரவேசித்தார், எல்லாவற்றையும் சுற்றி பார்த்தார். பார்த்தீங்களா? தேவாலயத்தில் பிரவேசித்தார், எல்லாவற்றையும் சுற்றி பார்த்தார். இங்கே என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, இங்கே என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா 15ஆம் வசனத்தில் பாருங்களேன். 15ஆம் வசனத்தில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்றேன். தேவாலயத்தில் விற்கிறவர்கள் இருக்காங்க, கொள்ளுகிறவர்கள் இருக்காங்க, காசுக்காரர்கள் இருக்கிறாங்க, புறா விற்கிறவர்கள் இருக்காங்க, பண்டங்களெல்லாம் தேவனுடைய வழியை, தேவனுடைய ஆலயத்தினுடைய கொண்டு போகிறவர்களாக இருக்காங்க. 17ஆம் வசனத்தை ஒரு கல்லர் குகையாக்கிட்டாங்க, ஒரு வியாபார ஸ்தலமாக்கிட்டாங்க. இதெல்லாம் ஆண்டவர் முதல் நாள் சாயந்தரமே, மறுபடி 11ஆம் வசனத்துக்கே போங்க. 11ஆம் வசனம், தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் என்ன பார்த்தார்? சுற்றி பார்த்தார். சாயங்காலம் ஆனபோது பார்த்த மாத்திரத்தில் என்ன செய்யல அப்படின்னா, இப்ப சொல்லுவோமா, மனுஷ கோபம் சவுண்டா, தேவ நீதி என்ன செய்யாது? நடப்பிக்காது. தேவனுடைய நீதி என்ன சொல்லுவோம் அப்போ? பொறுமை, நிதானம். காட்ஸ் ரைச்சியஸ்னஸ், தேவனுடைய நீதி அப்படின்னா நிதானம். நிதானத்தை இழந்துடக்கூடாது. ரொம்ப நிதானமாய் எல்லாவற்றையும் பார்க்கிறார். பெத்தானியாவுக்கு போயிட்டார். பெத்தானியாவுக்கு போய் 12ஆம் வசனம், மறுநாளிலே, கரெக்டா அந்த வசனத்தை பாருங்க, மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவர்களுக்கு பசி உண்டாயிற்று. அந்த இலை அதெல்லாம் மரத்தை சபிக்கிறதெல்லாம் விட்டுருங்க. இப்ப 15ஆம் வசனம், அவர்கள் எருசலேமுக்கு என்ன செய்தார்கள்? வந்தார்கள். இதையெல்லாம் பார்த்தார். இப்ப என்ன செஞ்சார்? இப்ப என்ன செஞ்சார்? துரத்தி விட்டார், ஆசனங்களை கவிழ்த்து போட்டார், யாதொரு பண்டத்தையும் உள்ளே கொண்டு போகாதபடிக்கு எல்லாம் தடுத்தார். அப்ப அந்த இடத்துல ஒரு கோபம் வெளிப்பட்டதா? கோபம் வெளிப்படலையா? சொல்லுங்க. கோபம் வெளிப்பட்டதா? அந்த கோபம் என்ன கோபம்? தேவ கோபம். பிரியமானவர்களே, மனுஷ கோபம், இன்னொன்று என்ன கோபம்? தேவ கோபம். இயேசு கிறிஸ்து எங்கெங்கெல்லாம் தேவ கோபம் அப்படின்னா, ஒரு சண்டே நம்ம அந்த குழந்தை பிரதிஷ்டை அன்னைக்கு படிச்சோமா, சிறு பிள்ளைகளை என்ன செய்யல? சொல்லுங்க. சிறு பிள்ளைகளை இயேசுவினிடத்தில் கொண்டு வருவதற்கு என்ன செய்தார்கள்? தடை பண்ணினார்கள். அப்ப இயேசு என்ன அடைந்தார்? கோபம் அடைந்தார். இயேசு இந்த இடத்துல கோபம் அடைஞ்சார் பாருங்க. அப்புறம் ஒரு ஒரு வாதம் நிறைந்த ஒரு கை முடிந்த உடனே இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தினப்ப அங்குள்ள பரிசேயர்கள் என்ன செஞ்சாங்க? ஏன் ஓய்வு நாள் இப்படி செஞ்சங்கிறப்ப இயேசு என்ன செஞ்சார்? கோபப்பட்டாரா? கோபப்படலையா? கோபப்பட்டார். தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய நாமத்தினாலே பணம் சம்பாதிக்கிறவர்களை பார்த்து இயேசு என்ன அடைந்தார்? கோபம். இதெல்லாம் என்ன கோபம் சொல்லுங்க பாப்போம்? தேவ கோபம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை துப்புனப்ப என்ன செய்யல? சொல்லுங்க. காரி துப்பும் பொழுது முகத்தை தொடச்சுக்கிட்டார், கோபமடையில. அவரை பிசாசு பிடிச்சவன் அப்படின்னு சொன்னாங்க, கோபமடையில. பெருந்திண்டி, போஜன பிரியன், குடியன், பிசாசு பிடிச்சவன், சமாரியன், வஞ்சிக்கிறவன், அதுக்கெல்லாம் இயேசு என்ன செய்யல? கோபமடையில. அவர் ஒரு கிராமத்திலிருந்து அவர் ஏற்றுக்கொள்ளாம துரத்தி விட்டாங்க. என்ன அடையில? கோபம் அடையில. அவருடைய பணத்தை ஒருத்தன் திருடுறான், கோபம் அடையில. அவருடைய வீட்டை திறப்பாக்கி ஒருத்தன் உள்ளார இறங்குறான், இயேசு கோபம் அடையில. அவருடைய நேமை டேமேஜ் பண்ணாலும் சரி, கவனிக்கணும். இப்ப கவனிக்கிறது இல்லை, ஆவியில விளங்கி கொள்ளுங்க.
அவருடைய நேமை டேமேஜ் பண்ணாலும் சரி, அவருடைய வீட்டை டேமேஜ் பண்ணாலும் சரி, அவருடைய ஆஸ்தியை டேமேஜ் பண்ணாலும் சரி, நோ கோபம். லேட் நைட்டா உள்ளார வர்றாங்க அவரை பார்க்க நிக்கோதேமு, நோ கோபம். அவர் தூங்கிட்டு இருக்கார், பிடிச்சி எழுப்பி விட்டாங்க, நோ கோபம். இப்ப அதெல்லாம் என்ன கோபம் சொல்லுங்க அப்போ, சவுண்டா சொல்லுங்க. இப்ப மனுஷ கோபம். மனுஷ கோபம். அவ அடைந்த கோபம் என்ன கோபம் அப்படின்னா தேவ கோபம். தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய நாமத்தின் பேர்ல பணம் சம்பாதிக்கிறப்ப அவர் அடைந்த சாட்டை எடுத்தது, துரத்தி விட்டது, கவிழ்த்து போட்டது, சத்தமா பேசினது. இந்த கோபம் வரலன்னா நம்மள்ட்ட மிஸ்டேக். இந்த கோபம் நாம் அடையல அப்படின்னா நம் சம்வேர் ராங். தேவ கோபம் வரணும், மனுஷ கோபம் வரக்கூடாது. நம்மளை யாராவது ஒன்று சொல்லிட்டு போயிட்டாங்க, ஏதாவது ஒன்று திட்டிட்டு போயிட்டாங்க, முன்னால் விட்டு பின்னால் பேசினாங்க, டேமேஜ் பண்ணாங்க, ஆண்டவராகிய இயேசுவே உங்களுடைய நாமத்தினால அவர்களை ஆசீர்வதிக்கிறோம், பிரைஸ் தி லார்ட், விட்டுட்டு போங்க. ஏதோ பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, காதில் செய்தி வருது, அது என்னான்னு கேட்டுறணும், அது என்னான்னு கேட்டுறணும். பொறுமையாக இருக்க முடியல. உங்களை குறித்து ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் யார் மூலமாக கேள்வி வந்துருச்சு, எப்பயோ பேசுனது எங்கேயோ வந்து இப்படியே சுற்றி கித்தி வளைச்சி வந்துருச்சு, ஓ அப்படியா அப்படின்னு அதை எப்படியாவது அதை தோண்டி அதை எடுத்து அதை வெளியில் எடுத்துட்டு வந்து அதை என்னான்னு ரூபகாரம் பண்ணி கேட்டு ஆண்டவர் இது என்னன்னு தெரியல, இது எந்த காலத்து கதைன்னு தெரியல, எப்போ பேசுறதுன்னு தெரியல, ஏன் அது நமக்கு தேவையில்லை, சொன்னாங்களா இல்லையான்னு தெரில. ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால, இயேசு நாமத்தினால ரிலீஸ் பண்ணுற ஆண்டவரே, உங்களுடைய ஹைட் எங்கே இருக்குது, பிரைஸ் தி லார்ட். மனுஷ கோபம், தேவ கோபம். மனுஷ கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. அப்ப தேவனுடைய நீதி அப்படின்னா என்ன அப்படின்னா, தேவனுடைய நீதி என்னன்னா கேட்கறதுக்கு என்னது தீவிரம், பேசுகிறதுக்கு என்னது பொறுமை, கோபப்படுகிறதுக்கு என்னது தாமதம். சரி, சாயங்காலம் தேவாலயத்துக்கு போனார்ல, எல்லாவற்றையும் என்ன செஞ்சார் சொல்லுங்க, சுற்றி பார்த்தார், என்ன செய்யல, சத்தம் போடல, கோபம் தூக்கிக்கலாம் போல. அவர் பாரமா இருந்திருக்கும், நேராக வீட்டுக்கு போயிருப்பார். நான் சொல்றேன், அவர் எங்க போனார், பெத்தானியாவுக்கு போனார், லாசருடைய வீட்டுக்கு போயிருந்தார். ஜீசஸ் ப்ளஸ் 12 பேர், ஒரு பெரிய வீடாக இருந்திருக்கும், எல்லாம் அதெல்லாம் படுத்திருந்திருப்பாங்க. ஏசு ரூமில் படுக்கிறதுக்கு முடியல அப்படின்னா பெத்தானியாவிலேருந்து அப்படியே என்ன செஞ்சிருப்பார், ராத்திரில் வெளியில் கூட போயிருப்பார். முழங்கால் படிட்டு பிதாவினிடத்தில் கேட்டிருப்பார், பிதாவே நான் தேவாலயத்தில் பார்த்தேன், என்னால் பொறுக்க முடியல, என்னால் பொறுக்க முடியல, எல்லாம் அப்படி கல்லர் குகை ஆக்கிட்டாங்களே. எஸ், அப்படியே நான் என்ன செய்ய, நான் என்ன செய்ய, நான் என்ன செய்யன்னு கேட்டுக்கிட்டே இருந்திருப்பார். 12:01 திடீர்னு பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு ஒரு உணர்வு கொடுத்திருப்பார். என் வீடு ஜெப வீடு என எழுதப்பட்டிருக்கிறது, என் வீடு ஜெப வீடு, என்னுடைய வீட்டை ஜெப வீடை கல்லர் குகையாக்கிட்டாங்க, நாளைக்கு எல்லாத்தையும் என்ன செஞ்சிடு, கவிழ்த்து போடு, என்னுடைய உக்கிரத்தை காண்பி, என்னுடைய கோபத்தை காண்பி, என்னுடைய தேவ நீதியை என்ன செய், காண்பி, தேவ நீதியை காண்பிச்சிருங்க. நான் இதை பொறுத்து கொள்ள மாட்டேன், இதை நான் சகிச்சிக்க மாட்டேன், காண்பிக்கிறான் ஆண்டவர். ஒரு இடத்துல எப்படி காண்பிக்கிறார், ஒரு இடத்துல தேவனுடைய நீதி எப்படி காண்பிக்கிறார், என்ன செஞ்சு பொறுத்து கொள்றதுல. இன்னொரு இடத்துல தேவ நீதி எப்படி காண்பிக்கிறார் அப்படின்னா தேவனுடைய நாமத்தினோட வைராக்கியத்தை காண்பிக்கிறார். எஸ், தட்ஸ் a பேலன்ஸ். தேவனுடைய கண்டிப்பையும், அவருடைய கண்டிப்பையும் பார், எதையும் பார், அவருடைய தயவையும் பார், அவருடைய ஸ்ட்ரிக்ட்னஸ், அவருடைய சிவியரிட்டியும் பார், அவருடைய கைண்ட்னஸையும் பார். அதான் காட்ஸ்னுடைய பேலன்ஸ். இப்ப பேசுகிறதுக்கு, இப்ப கோவப்படுகிறதுக்கு எவ்வளவு தாமதம், எவ்வளவு நிதானம், தடார்படார்னு சொல்லிட்டு கண்ட மாத்திரத்தில். நாம் பொதுவாகவே நம்மளுடைய சுவாபம் என்ன அப்படின்னா, மனுஷ சுவாபம் என்ன அப்படின்னா, கண்ட மாத்திரத்தில், காது கேட்ட மாத்திரத்தில் அது தீவிரமாய் விசாரிப்போம். அது என்ன, அதனுடைய காரியங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் விசாரிக்கிறதெல்லாம் கிடையாது. கேட்ட மாத்திரத்தில் தீர்ப்பு சொல்லணும், பார்த்த மாத்திரத்தில் தீர்ப்பு சொல்லணும். இதான் மனுஷீகம். பிரியமானவர்களே, இப்படிதான் நாம் தேவனுடைய நீதி, ஒவ்வொரு தேவனுடைய நீதியுமாய் நாம் போகணும். ஆண்டவரே,
தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், உம்முடைய நீதியில நான் பங்கடைட்டேன் ஆண்டவரே. அந்த வசனத்தை நாம் எப்படி வாசிச்சோம்? அவர் பாவம் அறியாத அவர் நமக்காக என்னவானார்? பாவமானார். எதுக்காக? நீங்களும் நானும் என்னவா இருக்கும்படிக்கு? தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு. தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு. வேதத்தில் நிறைய காரியங்கள் இருக்கு. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். பண விஷயத்திலையும் சரி, நாம் தான் தேவனுடைய நீதி. பண விஷயத்தில் நாம் தான் தேவனுடைய நீதி உள்ளவர்களாய் தேவனுடைய நீதியை நாம் காண்பிக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், நம்மளுடைய சம்பாத்தியத்தில் தேவனுடைய நீதியை காண்பிக்கிறது. ஒரு ஒரு குரூப் ஆஃப், என்ன தொழில் நான் சொல்ல விரும்பல, என்ன பிஸ்னஸ் நான் சொல்ல விரும்பல, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்னு என்னன்னு தெரியல. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அழைச்சிட்டு போறாங்க வேலைக்கு. என்ன பிஸ்னஸ்ன்னு சொல்ல வேண்டாம், ஏதோ ஒரு தொழிலுக்காக ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அழைச்சிட்டு போறாங்க. போறப்ப ஒரு வேலையே தெரியாத ஒரு ஆஃப் டிக்கெட்டை, ஒரு அரை டிக்கெட்டையும் அழைச்சிட்டு போறாங்க. வேலையே தெரியாத ஒரு ஆஃப் டிக்கெட்டை அழைச்சிட்டு போறாங்க. சாயந்தரம் கூலி வாங்குறாங்க. கூலி வாங்கும் பொழுது அந்த ஓனர் கேட்குறாரு, இந்த நபருக்கும் முழு சம்பளமா அப்படின்னு. அதுக்கு என்ன சொல்றாங்க சொல்லுங்க? ஆம். ஆம். சரி, வாங்கியாச்சு, சம்பளத்தை வாங்கியாச்சு. சரி வாங்கிட்ட, ரைட்டு. யாருக்கு கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. அந்த ஆஃப் டிக்கெட்டுன்னு சொல்றவங்களுக்கு அந்த பணத்தை வாங்கி என்ன செஞ்சு, இப்போ உதாரணமா ஒரு 800 ரூபா சம்பளம் அப்படிங்கிற இடத்துல எவ்வளவு கொடுத்திருந்தா, 800 ரூபாய் கொடுத்திருந்தா பிரச்சனை இல்லை. ஆனால் 800 கொடுக்காம எவ்வளவு கொடுத்தோம்? 400 500 கொடுத்துட்டு மீதி அதுல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா என்னது சொல்லுங்க? அநீதி. அநீதி. உனக்கு ஒன்றும் இல்லாத உன நான் வேலைக்கு அழைச்சிட்டு போனேன், நான் கொடுத்தது நீ இவ்வளோ வாங்கிக்கணும், வாங்கிக்க, ஆனால் நான் இவ்வளோ சொல்லி வாங்குவேன் அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல நான் வேலையில் நான் எவ்வளோ உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னா, இல்லை இவருக்கு வேலை தெரியாது, இவருக்கு இவ்வளோ தான் சம்பளம், நான் எவ்வளோ தான் கொடுப்பேன், எனக்கு இவ்வளோ கொடுங்க போதும், பரவாயில்லையே, இந்த முழு வேலைக்கும் நீங்கள் இந்த பையனுக்கு இல்லை வேலை அதிகமாக தெரியாது, அதனால் ஹெல்ப்பராக தான் அழைச்சிட்டு வந்தேன், இவரை முழு ஆள் வேலையாக நீங்கள் கணக்கில் நீங்கள் எடுத்துக்காதீங்க, நீங்கள் முழு ஆளாக சம்பளம் போட்டு கொடுக்காதீங்க, முழு ஆளாக எடுத்துக்காதீங்க, ஒரு ஆஃப் கொடுத்தா போதும் அப்படின்னா, இவர் இந்த இடத்துல எதை விளங்க வச்சிருக்கார்? தேவனுடைய நீதியை என்ன செஞ்சிருக்கார்? விளங்க வச்சிருக்கிறார். அப்ப தேவனுடைய நாமம் அந்த இடத்துல என்ன செய்யும்? மகிமைப்படும். எஸ், இந்த பீப்புள் உண்மையா இருக்காங்க, இந்த குரூப் உண்மையா இருக்கு, இவங்களை நம்பி ஒரு வேலையை நாம் ஒப்புவிக்கலாம். கடைசியாய் நாம் வேதத்தில் நிறைய தேவனுடைய நீதியை நாம், பிரியமானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு நீதியா சொல்லிட்டு வர்றார். 22ஆம் வசனத்துல கோபம் கொள்ளாத ஒரு நீதி. அடுத்தது 28, இச்சையோடு ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்க்காத ஒரு நீதி. கீழே 37ஆம் வசனம், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுகிற ஒரு நீதி. 39, தீமையோடு எதிர்த்து நிற்காத ஒரு நீதி. 40, பலவந்தம் பண்ணுகிறவனுக்கு விட்டு விடுகிற ஒரு நீதி. இன்னும் அப்படியே வர்றோம், இப்படியே போக 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 எப்படி போட்டிருக்கு பாருங்க. 44ஆம் வசனம் அப்படியே ஏறுது பாருங்க. உங்கள் சத்துருக்களை என்ன செய்யுங்கள்? சிநேகியுங்கள். சபிக்கிறவர்களை என்ன செய்யுங்கள்? ஆசீர்வதியுங்கள். பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள்.
இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். 48. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் என்னவாயிருங்கள்? பூர்ண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். இப்ப நாம் எப்படி பூர்ணப்படுத்துறது? நம்மளுடைய பரிசுத்தத்தை, நம்மளுடைய நீதியை நம்மளுடைய பரிசுத்தத்தை எப்படி நாம் பூர்ணப்படுத்துறது அப்படின்னா, இங்க இருக்கு பாருங்க 44. சத்ருவா இருந்தாலும், சபிக்கிறவனாய் இருந்தாலும், பகைக்கிறவனாய் இருந்தாலும், நிந்திக்கிறவனாய் இருந்தாலும், துன்பப்படுத்துறவனாய் இருந்தாலும், ஏன் அப்படின்னா நம்மளுடைய பிதா எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? நம்மளுடைய பிதா எப்படிப்பட்டவர்? தீயோர் மேலும் நல்லோர் மேலும் நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் தம்முடைய சூரியனை, தம்முடைய மழையை, ஆசீர்வாதங்களை கொடுக்க பண்ணுகிறவர். இதுதான் பிதாவுடைய பூரணம். ஆண்டவரே அதுக்கு நேராக நடத்துங்க. ஒவ்வொரு நீதியாய் நாம் நடப்பித்து அந்த பூரணத்துக்கு நேராய் நாம் செல்லணும். மத்தேயு 5:20 நாம் ஆரம்பிக்கிறோம். மத்தேயு 5:20 ஆரம்பிச்சு அப்படியே எதுல போகணும் அப்படின்னு, நம்மளுடைய பரிசுத்தமாகுதல நாம் எப்படி பூர்ணப்படுத்துறது? நம்மளுடைய பரிசுத்தமாகுதல், நம்மளுடைய நீதி எப்படி பூர்ணப்படுத்துறதுன்னா, 48 பிதா பூர்ண சர்க்குணரர். அப்படியாய் நம் பாவத்தை பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துட வேண்டாம். அவர் பாவம் அறியாதவர் நமக்காய் பாவமானார், பாவமாக்கப்பட்டார். ஏன் அப்படின்னா நீங்களும் நானும் என்ன இடத்துக்கு வர்றதுக்கு? தேவனுடைய நீதியாகும்படிக்கு. ஜெபம். தேவனுடைய நீதி இப்படி எல்லாம் நம்ம விளங்க வைக்கணும். பணங்காசுல, நம்மளுடைய சம்பாத்தியத்துல, நம்மளுடைய கொடுக்கல் வாங்கல், கடன்படாத ஒரு வாழ்க்கையில, பண விஷயத்துல நீதி செய்யறதுல, பிறரை மன்னிக்கிறதுல, பிறரை பொறுத்து கொள்றதுல, கோபப்படுகிறதுக்கு தாமதிக்கிறதுல, நம்மளுடைய நிதானத்தை இழக்காம இருக்கிறதுல, பேசுகிறதுக்கு பொறுமையா இருக்கிறதுல, கேட்கிறதுக்கு தீவிரமா இருக்கிறதுல, நன்றி கெட்டவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறதுல. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் தேவனுடைய நீதி. இந்த தேவ நீதியில் நான் வளர்ந்து பெருகணும் பிரியமானவர்களே. ஏன் எனக்காக ஒரு பாவமானார். பிதாவே துதிக்கிறோம். அப்பனே, நாங்களும் தேவரீர் உம்முடைய நீதியை விளங்க பண்ணும்படிக்கு, உம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக எங்களுக்காய் நீர் பாவமானீர். இதை நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு இது வெளிப்பாடா இருக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே ஒரு பிரசங்கமாய், ஒரு தியரியாய் எங்களுடைய மூளை அறிவிலே நாங்கள் வைத்துக் கொள்ளாதபடிக்கு தாப்பனே, பாவம் அறியாத நீர் எனக்காய் பாவமானது நான் தேவனுடைய நீதியாகும்படிக்க ஆண்டவரே வேரூன்ற செய்யுங்க. உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே இது வேரூன்ற செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய நீதியை இந்த பூமியிலே, குடும்பத்திலே முதல்ல காண்பிக்கணும். உம்முடைய நீதியை ஆண்டவரே வெளியில விளங்க வைக்கணும். உம்முடைய சாயலை, உம்முடைய நீதியை, உம்முடைய பரிசுத்தத்தை, உம்முடைய அன்பை தாப்பனே நாங்கள் இருக்கிற இடங்களிலும், வீட்டிலும், சபையிலும், வேலை ஸ்தலத்திலும் காண்பிக்கணும் ஆண்டவரே. இதில் தியானமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.